நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன மாட்ல இவ்ளோ பெரிய மடி செட்டா? அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் ஆச்சரியப்படணும். அதாவது ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க, எனக்கு மாடு வந்து ரொம்ப சின்ன மாடா வேணுங்க. பொட்டியாட்டம் மாடு வேணும். ஆனா கறவைக்கு பெரிய மாட்டோட மீதியான கறவை கறக்கணும். நல்ல மடி செட்டோட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப ரொம்ப பொருத்தமானது. வீடியோ ஃபுல்லா பாருங்க. குணத்தில தங்கங்க. சின்ன குழந்தைங்க கூட மடியில வந்து வாய் வச்சு பால் குடிக்கலாம். அப்பேற்பட்ட குணம். சூப்பர் குணம். நல்ல மடித்தார, அடிவயிறு ஃபுல்லா வந்து 3 வரி நரம்பு ஓடுதுங்க. மடி ஃபுல்லா நரம்பு. காம்பு வரிசை அவ்வளோ அற்புதமான காம்பு. நல்ல கருங்காம்பல், நல்ல பஞ்சு காம்பா வந்திருக்கு. கறக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதேபோல குணத்தில் ரொம்ப சூப்பர் குணம். நல்ல மடி செட்டு. இப்பவே நடக்க முடியாத அளவுக்கு பை பண்ணியிருக்குது. நீங்க வீடியோல பார்க்கும்போது கூட மடி பொசுக்குன்னு தெரியலாம். நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல பெரிய மடி செட்டுங்க. இன்னும் அரை வரைக்கும் மடி வைக்கும். மடி தோல் லூஸ் பாருங்க. பின்புறம் எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு. இன்னும் ஃபுல்லா அப்படியே இருக்குதுங்க. கன்று போட இன்னும் கூட 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் இன்னும் டைம் பிடிக்கும். கண்டிப்பா அந்த அரை வரைக்குமே மடி ஏறும். அவ்வளோ டைட் ஏறி தான் அப்புறமா தான் வந்து கன்னே போடுங்க. போன தலையத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாட்டோட கறவை திறன் வந்து 13 லிட்டர் வந்து தலைச்சயத்திலேயே கறந்திருக்குது. குட்டியான மாடு தாங்க. நம்ம தெளிவா சொல்றோம். சின்ன மாடு தான். மாட்டோட உயரமே பாருங்க, அளவான மாடு தான். இடுப்பு உயர மாடு தான். சுழிய பொறுத்தவரைக்கும் ஒரே சுழி அசவுல மட்டும் இருக்கும். இதனால எந்தவித தப்புமே கிடையாதுங்க. 100க்கு 90% மாட்டுக்கு அசவு சுழி தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நல்ல மாடு கண்டிப்பா வாங்க முடியாது. இந்த மாரி சின்ன மாட்ல அதிக கறவை வந்து கண்டிப்பா எடுக்கலாம். தலைச்சன்லயே 13 லிட்டர் கறந்த மாடு. இப்ப கடமுளப்பு 2வது ஈத்தா இருக்குதுங்க. இப்பவும் நம்ம வந்து இந்த மடி செட் இருக்கிறதுக்கு 15, 16 லிட்டர் கூட பால் சொல்லலாம். நம்ம அதெல்லாம் சொல்லல. நம்ம வந்து குறைஞ்சபட்சமான கறவை ஒரு 12 லிட்டர் மட்டும் நம்ம சொல்லிக் குடுக்குறோம். 12லேருந்து ஒரு 13 லிட்டர் வரைக்கும். இன்னைக்கு ஒரு 60,000, 70,000 போட்டு வாங்குனா தான் இன்னைக்கு ஒரு 12, 13 லிட்டர் வந்து நல்ல மாடு கறக்குது. இந்த அளவுக்கு மடி செட்ல அப்ப தான் வாங்க முடியும். நம்ம வந்து கம்மியான விலையில சின்ன மாடா, அதே கறவை எடுக்கிற மாரி மாடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாட்ட வாங்கிக்கலாங்க. தீனி தணிக்கு அருமையான மாடுங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாது. இந்த மாட்டோட விற்பனை விலைய பொறுத்தவரைக்குங்க, ரூ. 48,500 சொல்லியிருக்குதுங்க. என்ன மாட்ட பார்த்தா சின்னதா இருக்குதே, விலை அதிகமா இருக்குதுன்னு சொல்லி கூட நினைக்கலாம். நாங்களும் ஊர்க்காட்டுல சுத்தி பார்த்து மாடு கிடைக்கலைங்க. நல்ல மாடா மடி செட்ல இருக்குன்னு சொல்லி தான் வாங்கியிருக்குது. 1000 விலையில முன்ன பின்ன இருந்தாலும் இளம் பொருளு, சுத்த பொத்தம் நல்ல மடிகால் பாயிண்ட்ல நல்ல தரமா இருக்குதுன்னு சொல்லி தான் மடி செட்டுக்கு தான் பணமே, மாட்டுக்கு பணம் கிடையாது. குட்டியான மாடு தான். அந்த அளவுக்கு மூட்டை நல்ல மூட்டைங்க. பாருங்க முன்னையும் பின்னையும் சரியான மடி. இன்னும் கூட 1 வாரம் டைம் பிடிக்கும். ஃபுல்லான மடி பண்ணும். ரூ. 48,500 சொல்லியிருக்குது. அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு கூட வாங்கிக்கலாம். மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க. மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டின்ற பகுதியில மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்கு. குட்டியான மாடா அதிகமான கறவையில வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூப்பிட்டு பேசுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.